தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:17 மணி வரையிலும் சஷ்டி, அதற்கு பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 8:40 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 8:40 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் அனுகூலமாக அமைகிறார். உங்களினுடைய மனக்குறைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம், இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கும். இன்று மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையக்கூடும். பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் குடும்பத்தில் மன அமைதியும், தனஸ்தானத்தில் புத பகவான் அமைந்திருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இது போன்ற அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் பல நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால் மனதில் நல்ல ஒரு பாரம் குறைந்து மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது. இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களுக்கு பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குருவும் சுக்கிரனும் ராசியில் இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இதுநாள் வரையில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும். இன்று பல நாட்களாக உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு சிகிச்சையின் பேரில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். வெள்ளிக்கிழமையான இன்று நீங்கள் மகாலட்சுமி யோகம் அடைவதற்கு இன்று குபேரனை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று தூக்கமின்மையை கொடுப்பார். இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் உறவினர்களிடத்தில் பேசி தீர்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சந்திரன் லாபத்தில் இருப்பதும் மற்றும் 12ஆம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிதாக வரவேண்டிய ஒரு சில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று உங்களினுடைய குடும்பத்தில் ஒன்று சேருவதும் மற்றும் பல நாட்களாக பண தட்டுப்பாடுகள், வேலை இல்லாமல் திண்டாட்டங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் இன்று தீரும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாள் போராட்டங்கள் இன்று உங்களுக்கு மாறும். பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக அமைகிறார். குடும்பத்தில் பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும். சுப செய்திகளும் சுப காரியங்களும் இன்று நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடுதல். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று அனுகூலமாகவே இருப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சற்று இன்று உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சின்ன விஷயத்தில் பாதிக்கலாம். மற்றவர்களிடத்தில் இன்று பேசும் பொழுது கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன மன சங்கடங்களை கொடுக்கலாம். இன்று பெரிதளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான போராட்டங்களும் இல்லை. பச்சரிசி தானமும் விநாயகர் ஆலயத்தில் ஒரு சில பால் அபிஷேகங்கள் செய்வதோ அல்லது விடலை தேங்காய் உடைப்பதோ நல்ல பரிகாரமாகும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிறைவை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. பலவிதமான குடும்ப குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்று சிறியவர்களுக்கு ஆதரவும் மற்றும் இவர்களினுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கொடுப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்று ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று தீரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கும். உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களும் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த இரு நல்ல செய்திகளும் இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு சில மனக்குறைகள் வந்து போகலாம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.